தோற்றத்த வச்சு நாம ஒருத்தர ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. பட் கூடவும் கூடாது. அந்த மாரி செய்யல தப்பவே கூடாது. அது ஒரு தப்பான விஷயங்க. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஒரு பாடி செட்டப்பு, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய அழகு, அவங்களுடைய உயரம், அவங்களுடைய அந்த குட்ட, நெட்ட இந்த மாரிலாம் வச்சு இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்றத நம்ம ஒருத்தர வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம். அது ஒரு தப்பான விஷயம். அது கூடவும் கூடாது. ஏன்னா, அது ஒரு மைண்ட் செட்டுங்க. அதாவது ஒரு ஜட்ஜ்மென்ட்ன்றது பார்த்த உடனே அது ஒரு மைண்ட் செட். இவரு இந்த பெர்சன் வந்து இப்படிதான் இருப்பாங்கன்ற மாரி உங்கள மூளையில போய் அந்த பெர்சன பத்தி உட்காந்துரும். அப்படி உட்காந்துருச்சுன்னா, நீங்க கடைசி வரைக்குமே அவங்கள வந்து இப்படிதான் இருப்பாங்க. நீங்க எங்க பார்த்தாலும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், இந்த ஆள் இப்படிதான் அப்படின்ற மாரி உங்க மனசுல அது செட் ஆயிடும். அப்படி செட் ஆயிடுச்சுன்னா, அவங்க இப்படிதான் அப்படின்ற அளவுக்கு கடைசி வரைக்கும் உங்களால மாத்தவே முடியாது. அதாவது அந்த மாரி விஷயம். ஏன்னா, இங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தருடைய மனநிலை மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, அவர் இப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் இருப்பாருன்றத நம்ம எப்படி நம்ம கணிக்க முடியும்? அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா மாற்றம் அது மாறிட்டே இருக்குங்க. அந்த மனுஷனுக்கு அந்த யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே இருப்பாங்க. ஏன்னா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நல்லா எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ கோவம் வந்துரும். திடீர்னு அவங்களுக்கு வந்து பயம் வந்துரும். ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாரி தான். டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது, இவங்க இப்படிதான் இருக்கணும் இருப்பாங்கன்றது நாம எப்படி ஒருத்தர ஜட்ஜ்மென்ட் பண்றது? அது ரொம்ப தப்பான விஷயங்க. அடுத்தது வந்து ஜட்ஜ்மெண்ட்ன்றது ஒருத்தர நெகட்டிவாவும் சொல்லலாம், பாசிட்டிவாவும் சொல்லலாம். அதாவது அ எப்படின்னா, இவங்க நல்லவங்க, நல்லவங்க விதமாவும் சொல்லலாம், கெட்ட விதமாவும் சொல்லலாம். 2 பக்கமும் சேர்ந்தது தான். பட் அது நல்லது, கெட்டதுன்னு ஒருத்தர வந்து பார்த்த உடனே சொல்ல முடியுமான்னா, கண்டிப்பா முடியாதுங்க. இந்த மாரி இந்த உலகத்துல ஏற்படுறதுக்கு பாதி பிரச்சனை இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா, அது தொழிலா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, வேற எந்த மாரி இருந்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பா அந்த ஜட்ஜ்மென்ட்டால தான் பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. ஏன்னா, இவங்க இப்படிதான், இதனால தான் இது ஆயிருக்கும். இதனால தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. இப்படின்ற மாரி நம்ம அத கணிச்சிடுறோம் ஃபர்ஸ்ட்டு. அவங்க மாறி இருக்கலாம். பட் ம நம்ம 10 வருஷம் கழிச்சு கூட பார்க்கும்போது கூட, "நீ இந்த மாரி பண்ணியிருப்ப" அப்படின்னு நம்ம திரும்ப அவங்க கூட சொல்லுவோம். அன்னைக்கு அவன் சிச்சுவேஷன் எப்படி வந்திருக்குமோ, எப்படின்னு தெரியாது. நாம திரும்ப திரும்ப அத நம்ம அவங்ககிட்ட சொல்லி காட்டிட்டே இருப்போம். அந்த தொழில்லயோ, இல்ல அங்க வேலை செய்ற இடத்துலயோ அந்த பிரச்சனை வந்து உருவாகுறதுக்கு நம்ம காரணமா இருப்போம். கண்டிப்பா வந்து நம்ம ஒருத்தர வந்து ஜட்ஜ்மென்ட் பண்றது இதெல்லாம் நாமளே வழிவகுக்கிறது தான். ஒரு பிரச்சனைக்கு அதிகமா நாமளே வழிவகுத்து குடுக்குற மாரி ஆயிடுங்க. அது ஒரு பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு நொடிக்கும், ஒவ்வொரு கணத்துக்குமே அந்த மனுஷனுடைய தன்மை மாறிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம அவங்கள ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. 3வது விஷயம், நம்ம வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தைய பார்த்திருப்போம். அந்த குழந்தை ரொம்ப நல்ல பையனா இருந்திருப்பான். நல்லா படிச்சிருப்பான். பயங்கரமா அறிவாளியா இருந்திருப்பான். ஒரு 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, அந்த பையன் வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். அப்ப ஐயோ! இவ்ளோ நல்ல பையன் எப்படி போயிருப்பான்? நம்ம எவ்வளோ நல்ல பையன்னு நெனச்சோமே! அப்டின்ற மாரி நம்ம கணிப்போம். அப்படிதான். ஏன்னா, அவன சூழ்நிலை அந்த டைம் ஏதோ ஒண்ணு மாத்திருக்கும். அது ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம். ஒரு ஒரு வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். இல்ல தவறுதலா அவன் மேல ஏதாவது பிரச்சனை வந்து, அவன அந்த அந்த விஷயத்துல போய் மாட்டி, அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த மாரி பல விஷயங்கள் அவன வந்து மாத்தியிருக்கும். அத வந்து நம்ம இந்த நல்ல பையன் எப்படி ஜெயிலுக்கு போனான்? இந்த நல்ல பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். காமனா சொல்றேன். இந்த பையன் நான் பார்த்துருக்கேன். இந்த பையன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான். அவன் பண்ணியிருந்தாலுமே, அவன நான் ஏற்கனவே தெரியும். ரொம்ப நல்ல பையன். அப்படின்ற மாரி நம்ம வந்து ஜட்ஜ்மென்ட் பண்றது. அந்த மாரி விஷயங்கள் வந்து பிரச்சனைக்கு வழிவகுக்கும். கண்டிப்பா ஒருத்தர ஒரு விஷயத்த பார்த்தவோ, ஒருத்தர பார்த்த உடனே ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. அது பண்றது ரொம்ப தப்பு. அது வந்து அந்த விஷயத்த கையாளவே கூடாது. அது தப்பு. தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அத பத்தி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் பேசுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி அத நம்ம ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா யாரையும் ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க. அது எல்லாருக்குமே நல்லது.